கேன்வாஸ் பேப்பர் வச்சு எப்படி நெக்கை நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். 3 இன்ச்சு லென்த்து, 3 இன்ச்சு விட்த் வச்சு நான் நெக்கை கட் பண்ணி கேன்வாஸில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நான் ஒரு கிளாத்தில் நான் போட்டு அந்த கேன்வாஸில் ட்ரா பண்ண அளவுக்கே யூனிக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதை சுற்றி ஒரு 3/4 இன்ச்சு கிளாத் அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த கிளாத்தில் இது மாதிரி நம்ம ஒரு கட் கொடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் மடித்து தைக்கும்போது அந்த வளைவு நல்லா வரும். அந்த கிளாத்தை இதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிடுங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுடிதாரோட நல்ல பக்கம் இந்த கட் பண்ணி எடுத்த நெக் பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நெக் நல்லா நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். இந்த நெக் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஒரு படிமான தையல் பஞ்சிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். அது வந்து அந்த கேன்வாஸில் வர மாதிரி போட்டுக்கோங்க. கேன்வாஸ் கொடுக்கும்போது நெக்குக்கே ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைனிங் இல்லாத கிளாத்துக்கு இது மாதிரி கேன்வாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கேன்வாஸ் இதை அப்படியே நான் உள்ளே மடித்து இப்போ நான் சுடிதாரோட நல்ல பக்கம் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் வந்து சுடிதார் கிளாத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த கேன்வாஸ் ஃபுல்லாக பேக்கில் போயிடணும். லைனிங் இல்லாத நார்மல் சுடிதார் எல்லா சுடிதாருக்குமே இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க கேன்வாஸ் கொடுத்து நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா தையல் படிமான தையல் போட்டு நம்ம மேலே ஒரு நல்ல பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ அடியில் இருக்கிறத நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணும் போதெல்லாம் அது வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த கிளாத் போடும்போது வெளியில் தெரியாது. எம்மிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், நெக்கும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நெக் நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.